அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான இரண்டாவது நாள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். இரண்டாவது நாளாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்காக தற்போது அங்கு வந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய இரண்டாவது நாளில் முதல் அமர்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினமே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்று காலை திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சி, நீலகிரி, கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள், வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது. அமைப்பு ரீதியான உள்ள 20 மாவட்டங்கள்ல இன்றைய தினத்தில் ஆலோசனை கூட்டமும் ஆய்வு கூட்டமும் நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி, அதே போல கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை செயலாளர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் தலைமையிலையும் இந்த ஆலோசனை கூட்டமானது இந்த மாவட்டங்களோட கலந்து ஆலோசிக்கிறார். பூத் கமிட்டியை உடனடியாக அமைத்து வரும் 10ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்று நேற்றே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதேதான் இன்றும் அறிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணமும் அதை ஒட்டியே இருக்க போகிறது. அது சம்பந்தமாகவும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் இந்த பூத் கமிட்டி முடிச்சாதான் அவர் அவங்க நிர்வாகிகளை சந்திச்சு அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சு சுற்றுப்பயணத்தை பண்ண முடியும். அதனாலதான் இந்த பூத் கமிட்டியை டைட்டன் பண்ணி அதை உடனே முடிக்க சொல்லி அறிவுறுத்தி வருகிறார். அதே போலதான் இன்றைய தினத்திலும் அதே போல ஆலோசனை கூட்டமானது இந்த மாவட்டங்களுக்கு நடக்கிறது. மாலையில திருப்பூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவாரூர், செங்கல்பட்டு இங்க இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்கள்ல இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக உள்ள 20 மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று மாலையில் நடைபெற இருக்கிறது. இதை முடித்துக் கொண்டு 2 நாள் ஆலோசனையானது நிறைவடைகிறது. அதை தொடர்ச்சியாக நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை மண்டல ஐடி விங்க நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கிறது. அதிலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.